பூ கட்டுறவன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சம்பந்திமா வேற குடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. விடுங்க. பொண்ணை பாக்குறதுக்கு வரதுக்கு பதிலா என் கையால பூ வாங்கணும்னே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்த பூ கட்டுறது கதை வெளியில கடை வச்சிருக்கால, முதல்ல அதை இங்க இருந்து காலி பண்ண. அதுவும் சரிதான், அது அவன் வச்சு கொடுத்த கடையாச்சே. நான் வேண்டி வருமே. வேணாம், வீணா அசிங்கப்படணும். வார்த்தை சொன்னாங்கன்னு. யாரு என்ன சொன்னா? அது என் வாயால நான் ஓட்டும். என்ன விஜயா, என்ன விஷயம்? என்ன பார்த்தா அப்படியே இல்ல பார்வதி, இப்படி ஒரு அவமானத்தை நான் விஷயமே சொல்லாம நீயா ஏதோ ஜட பின்னி பூ வச்சுக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்ல, நான் உனக்கு போன் பண்ணிருக்கவே கூடாது. எனக்கு என்ன அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஸ்ருதியோட அம்மா வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க கையாலேயே முழம் போட்டு பூ வாங்கிக்கிட்டாங்க. ஓ, அம்மாவும் ஆண்டிய பூக்காரம்மான்னு சொல்லி அவங்க கிட்டயே காசு அதான் உன் அத்தை குளிர்காய்ச்சல் வந்த மாதிரி இப்படி நடுங்குறாளா? அவளுக்கு தூக்கமே வராதே. சரி விடுமா, நான் பேசிக்கிறேன். உனக்கு பண்ணாளா? என்ன கேட்டா? இங்க என்ன நடந்ததுன்னு என்ன பாக்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுவா. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? ஆண்டி, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? நீங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? என்ன ஐடியா? சொல்லு சொல்லு. நைட்டோட வெளியில இருக்கிற சிசிடிவில பார்த்தா நம்ம மாட்டிப்போம். ஆமா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் படி எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். பண்ணா அவங்களே வந்து கடையை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. நாளைக்கு பொழுது விடியும் போது அந்த கடை வெளியில மொத்தமா வைக்கிறேன்டி உன் கடைக்கு வேட்டு. ஆனா பரவாயில்லமா, நீ சொன்ன மறுநாளே வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம் எடுக்கறீங்க? நாங்க கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். சார், இது ஏன் சார் எடுத்துட்டு போறீங்க? இது எங்க வீடு தான் சார். பாருமா, உங்க வீடு, உங்க கேட். சார், என் புருஷன் எனக்காக வச்சு கொடுத்த கடை சார். நாங்க நேர்மையா தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் சொன்னா சார் இப்படி பண்றீங்க. சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். பர்மிஷன் இல்லாம கடை வச்சிருக்காங்க சார். இல்ல சார், இது என் மருமகர் ஒரே மெயின் ரோட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த கடை வச்சதுல ரோட்ல நடக்கும் கடை வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார், பர்மிஷன் வாங்காம இங்க கடை வச்சது முதல் தப்பு. பொதுமக்களுக்கு தொல்லையா இருக்கான் சார். அதுவும் இல்லாம சார், அப்படி என்னைக்கும் குப்பை போட்டதே இல்ல சார். யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது? பேரெல்லாம் தெரியாதுமா. கோயில் விசேஷத்துக்கும் வீட்டுல வைக்கிறதுக்கும் பூ தானே சார் வைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க நாங்க இப்ப உடனே கடை எடுக்கலன்னா பெரிய ஆபீசர் கிட்ட போறோம்னு சொல்றாங்கம்மா. வேண்டாம் சார். மாமா, நீ ஒண்ணு இருக்கீங்க. வேற என்ன செய்ய சொல்றீங்க? அவள மாதிரியே நாங்களும் போய் என்ன மெயினா இது? ப்ராப்பரா பெர்மிஷன் எதுவும் வாங்காமயே கடையை வரோம். என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன பாரு, கடை தூட்டி போயிட்டானுங்க. கோவப்படாத. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்னப்பா? அந்த ரோடெல்லாம் போறதுக்கு நம்ம தானே வரி கட்டுறோம். எல்லாம் விட்டுருவானுங்க. ஒரு ஓரமா சின்னதா ஒரு கடை வச்சிருந்தா அவங்க கண்ணுக்கு உறுத்துதா? இதுப்பா பிரச்சனை பண்றாங்க. அதான் சொன்னாங்களேடா, அவங்களுக்கு அதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லல. எனக்கு என்னமோ எதுவும் தெரியாம அங்கேயும் போய் வம்பு. ஒரு பொண்ணு சொந்த கால்ல நின்னு உழைக்கிறது யாரோ கண்ணுக்கு. என் பேச்ச யாரு கேட்டா? கடைய போட்டா மட்டும் பத்தாது. அபிஷியலான நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. கடை போயிடுச்சுல்ல, உங்க பக்கமும் தப்பு இருக்குதானே? பர்மிஷன் ஏன் தெரியட்டும். அப்ப ஃபைன் கட்டி வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு எனக்காக நீங்க வச்சு கொடுத்தீங்க. யாரோ ஒரு வீடு கொளுத்தி தான் அந்த வேலையை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்க எடுத்துட்டு போன நம்ம வண்டி திரும்ப கிடைக்காதா? அது எப்படி கிடைக்காம போவோம்? அதான் கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு சொல்றாங்கல்ல.
அதனால பர்மிஷன் இல்ல சொந்தமா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு, இப்போ அதுவும் போயிடுச்சு. தடையா நினைக்காத. எப்படி மாமா நம்ம வீட்டுக்கு இப்ப இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏய், மீனாவே கடை போச்சுன்னு வருத்தத்துல இருக்கா. அதான் மாமா எல்லாம் முடிஞ்சது. ஒரு தொழில் எல்லாம் என் தலை விதி இவ்வளவுதான். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏய் முத்து, எங்க யூனியன் ஆபீஸ்ல மீனை சாப்பிடாம போயிட்டா, நீ போய் சாப்பிட சொல்லு போ. என்ன பாக்குறீங்க? நான் தான் இருக்காங்க. அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கட்டும் நடக்கட்டும். இப்படி காட்டு. கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. மார்க்கெட்ல எல்லாம் போட்டோம் 10ஓட ஒரு கடையா தான் இருக்கும். அப்படின்னு மீனாக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஒய்ஃபுக்கு என்ன கலர் சார் பிடிக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,